பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? இல்ல 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 நான் பண்றேன். பண்ணு. பண்ணு. தோ பண்றேன். பிஸியா இருக்கு. என்னாச்சு? பிஸியா இருக்குது. சகுன சைட்ல விட்டுருவோம். டேய், என்ன? யாரா நீ? திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரு. அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியா? இன்னொரு வாட்டி பண்ணு. பண்ணு. மறுபடியும் பிஸியா இருக்காரு. அவர் யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சீஸ் பிஸி. நான் சொன்னேன்ல, அப்புறம் பண்ணி விடு. அப்படியா? வா, தப்பிச்சோம். சரி, இங்க பாரு. எனக்காக ஒரே ஒரு வாட்டி கடைசியா பண்ணு. அடிக்குது. பேசு பேசு பேசு. எடுத்தாதானே பேச முடியும். ஹலோ மேடம். காதல சொல்லு, காதல சொல்லு, காதல சொல்லு. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. எங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன். உடனே கிளம்பி அங்க வரீங்களா? என்ன மேடம்? எல்லாம் நீங்க பண்ண வேலையால தான். நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. நேர்ல வாங்க, நான் சொல்றேன். சரி மேடம், வந்துடுறேன். என்ன? என்ன? ஓ முன்னாடி வேணாம், நான் நேர்லயே சொல்லிக்கிறேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படிதான் சொல்லுவாங்க. நீயும் அந்த கேட்டகரியில போயிட்ட. என்னாச்சு? பேண்ட்டுக்கு என்ன கிழிச்சிட்டு இருக்கிற? சொல்லுண்ணா. என்னடா சொன்னாங்க? நேர்ல வர சொன்னாங்க. ஆனா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கு. எல்லாம் நல்ல விஷயமா தான்டா இருக்கும். வா போலாம். நீ எங்க வர? டேய், அங்க போனாலும் உனக்கு டைப் தான் அடிக்கும். நீ பேச மாட்ட. வா. வழக்கம் போல ஐடியா கொடுத்து சொன்னப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணனும் தம்பி எங்க போறாங்க? போய் பாப்போம். முதல்ல கண்ணு மூடுங்க. கண்ணை மூட்டை எப்படி மேடம் பார்க்க முடியும்? நான் சொல்றேன்ல, கண்ணு மூடுங்க. ஐயோ, கொஞ்சம் உங்க லெஃப்ட்ல திரும்புங்க. ஏன்? இன்னும் கொஞ்சம். ஐயோ கொஞ்சம். மேடம், போதும் 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 போதும். செக் பண்ணாதீங்க மேடம். இப்ப கண்ணை திறங்க. என்ன மேடம்? மேடம் என்ன மேடம் கண்ணாடி கொண்டாந்து வச்சிருக்கீங்க? டச் அப் பண்ற மூட்லயே நான் இல்ல மேடம். யாருன்னு காட்டுங்க. என் மூஞ்சி தான் அதுல தெரியுது. கண்ணாடி எதுக்கு? என் மூஞ்ச பாருங்க. அழுது என் கண்ணு சவுந்து போயிடுச்சு. வெற்றி, நீங்க தான் அவரு. என் மனசு கவர்ந்தவர். டேய் வெற்றி, இது லிஸ்ட்லயே இல்லையாடா? சூப்பரா. டேய், நீங்க தானே எனக்கு போன்ல ஃப்ரெண்டா அறிமுகமானீங்க. தியாவை காப்பாத்துனீங்க. அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினீங்க. எனக்கு எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அவ்வளவும் மறைஞ்சிருந்து பண்ணீங்க. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் விரும்புற அந்த வெற்றியும் இந்த வெற்றியும் ஒண்ணுதான். உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? அம்மா சொன்னாங்க. உன்னோட போன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாருல்ல? ஆமா. கொஞ்ச நாளா நீ அவரை பத்தி பேசுறதே இல்லையே. என்னாச்சு? இல்லம்மா, அவரும் போன் பண்றது இல்ல, நானும் டச்ல இல்ல, அவ்வளவுதான். அவரு உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளா? என்னம்மா இப்படி கேக்குற? அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பணத்தை மிஸ் பண்ணி அப்பா அரெஸ்ட் ஆனார்ல. அப்ப அந்த பணத்தை தேடி நீயும் ரவுடிங்க கிட்ட மாட்டினல்ல. அப்ப கடவுள் மாதிரி வந்து அவர் தானே நமக்கு ஹெல்ப் பண்ணாரு.
அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன, மோகத்தை தான் காமிக்க மாட்டாங்க. துளசி, ம்? உன்னோட அந்த போன் ஃப்ரெண்டு யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஆ, இல்ல. நான் சொல்லவா? உனக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம வெற்றி தான். வெற்றியா? ஆமா, என்னம்மா சொல்ற? வெற்றி எதுக்கு இப்படி பண்ணணும்? வெற்றிக்கு இது எல்லாத்தையும் நேரடியா செஞ்சா அந்த உதவியை நீ ஏத்துக்கவே மாட்டேன்னு நல்லா தெரியும். அதனால அவரு வேற ஒரு ஆள் மாதிரி ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு அவர்தான் இந்த வேலையெல்லாம், இந்த உதவியெல்லாம் உனக்காக செஞ்சாரு. ஆமா, இதுக்கு மேலயும் வெற்றியை நீ ஒதுக்கி வைக்கணுமா துளசி? நான் எத்தனையோ முறை துளசி கிட்ட இத பத்தி சொல்லுங்க வெற்றின்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆனா அவர் சொல்லல. அதுக்கு அஞ்சலியோட சிச்சுவேஷன், பாட்டியோட சிச்சுவேஷன் எல்லாம் காரணம் காட்டுறாரு. ஆனா என்னவோ எனக்கு மனசு கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் உன்கிட்ட நேரடியா வந்து சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவா எடு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.